சீமான் அவர்கள் இப்போ காத்தமாக விமர்சிக்கிறது வந்து இல்லைங்க, நான் அவர் அண்ணன் கூட நடுவுன்னு சொல்லியிருக்கேன் பர்சனலாக. ஏன்னா நீங்கள் வந்து அண்ணன் சொல்கிற அளவுக்கு அவர் அண்ணனோ தம்பியோ இல்லைல்ல மற்றவங்க. அதனால் பாருங்கள் அவங்க தரப்புலேருந்து எப்படிலாம் வந்து கீழே இறங்கி பேசுகிறாங்க. நீங்கள் வந்து இப்போ வெறிநாய்கிட்ட போய் வியாக்கியானம் பேச முடியாது. கடிக்கிறது அது வெறிநாய் கடிக்கத்தானே செய்ய எதை பார்த்தாலும். அதுக்கு கல் தானே. அதை எடுங்கன்னா அண்ணன் வெறிநாயே அது ஒரு உயிர்ண்ணே வெறிநாயே, அதை நம்ம வந்து அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்கு தெரியாதுல்ல. இப்போ தான் சரியாக இருந்த கையில் எடுத்துட்டாரு. டேய் நாய 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 நாய. அதனால் அவரும் எவ்வளோ தாங்க தாங்குவார். அவரும் ஒரு மனுஷன் தானே. எவ்வளோ தான் அவரும் தாங்குவார். பூமி தாய் கூட ஓரளவு தானே தாங்குவான். அதை விட அதிகமாக பொறுமை காத்தார் செந்தமன் சீமான் தான் நான் சொல்லணும். அவெல்லாம் இருந்தது இப்போ கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி திரும்புகிற டேய் என்னடா அப்படின்னு. இதே தாங்கல இன்னும் ருத்ர தாண்டவான்னா என்ன ஆகும்? தூக்கு பண்ணி சாவானுங்கல்ல. ஆனால் சார் இதுக்கு முன்னாடி வந்து